அதிகாலை வீதிக்கு வந்த மக்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. சிலை மேல் இருந்த தலை. அம்பலாந்தோட்டையில் நடந்த பரபரப்பு சம்பவம். வெளியான பகீர் காரணம். கொழும்புக்கு வந்த மஹிந்தவால் கடும் பரபரப்பு. விடுதலை புலிகளின் தலைவர் புகைப்படத்துடன் மஹிந்தவின் ஆதரவாளர்கள் கொழும்பில் ஆர்ப்பாட்டம். விசாரணை முடிந்து வெளியேறிய மஹிந்த செய்த செயல். தென்னிலங்கையில் கடும் பரபரப்பு. துப்பாக்கிச் சூட்டில் நபர் உயிரிழப்பு. தீவிர விசாரணையில் இறங்கியுள்ள போலீசார். தமிழர் தாயகம் எங்கும் ஆரம்பமாகிறது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம். கஞ்சி வழங்கி வரலாறு கடத்தும் காலம் ஆரம்பம். யாழில் நடந்த சம்பவம். 3வது நாளில் முதலமைச்சர் விஜயின் அதிரடி உத்தரவு. சூடு பிடிக்கும் தமிழக அரசியல். 700க்கும் அதிக மதுபான கடைகள் அதிரடியாக மூடல். தமிழர் பகுதியில் அனாதரவாக மீட்கப்பட்ட கார். பின்னணியில் கொள்ளை சம்பவம். போலீஸ் விசாரணைகளில் வெளியான தகவல். மஹிந்த விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ள பின்னணியில் அனுர வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு. கடும் பீதியில் முன்னாள் அரசில் உண்டு கொளுத்த ஊழல்வாதிகள். எரிபொருள் QR முறைமை நீக்கப்பட மாட்டாது. அமைச்சர் அருண் கருணா திலக உறுதி. அன்று அறிஞர் அண்ணா, இன்று இவர். வைகோவின் வீட்டில் விஜயின் காலில் விழுந்த பெண். பூரிப்பில் செய்த செயல். வெள்ளத்தில் மூழ்கிய மலையக பகுதிகள். விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. பெரும் ஆபத்தின் விளிம்பில் மலையகம். 36 மணித்தியாலங்களில் உருவாகப் போகும் தாளமுக்கம். மக்களுக்கு பேரிடி செய்தி. கழுத்து வெட்டப்பட்ட தலையொன்று அம்பலாங்கொடை மாமண்டல பகுதியில் சிலையொன்றில் தொங்கவிடப்பட்ட நிலையில் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டு மாமண்டல பகுதியிலுள்ள வீடொன்றுக்குள் புகுந்து 3 படுகொலை செய்த வழக்கின் பிரதான சந்தேக நபரை இவ்வாறு திங்கட்கிழமை இரவு முறையில் படுகொலை செய்யப்பட்டுள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இது தொடர்பாக விளக்கமறியலில் வைக்கப்பட்ட அவர் கடந்த மார்ச் 30ஆம் தேதி பிணையில் வெளிவந்தார். அந்த கொலைக்கு பழிவாங்கும் நோக்கில் இந்த நபர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். கொலையாளிகளால் கொண்டுவரப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் உள்நாட்டு தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி ஒன்றையும் அந்த இடத்தில் விட்டுச் சென்ற நிலையில் போலீசார் அதை மீட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் அம்பலாந்தோட்டை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதன்பொழுது உயிரிழந்தவரின் மாமனார் மீதும் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பலத்த காயமடைந்தவர் தற்போது அம்பலாந்தோட்டை மாவட்ட பொது வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு கொல்லப்பட்டவர் 34 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தை என்றும் காயமடைந்தவர் அவரின் மனைவியின் தந்தை என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த நபரை கொலை செய்வதற்காக 3 அவரின் வீட்டிற்கு வந்துள்ளதோடு அவரை கொலை செய்த பிற்பாடு அவரது தலை துண்டிக்கப்பட்டு மாமண்டல சந்தியில் உள்ள ஒரு சிலைக்கு அடியில் வைத்துவிட்டு சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவு தெரிவித்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு முன்னால் போராட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 2013ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு விமானங்களை கொள்வனவு செய்த போது 2 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குமாறு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விடுத்த அறிவித்தலுக்கு அமைவாக அவர் இன்று காலை 9:30 மணியளவில் ஆணைக்குழுவில் முன்னிலையாகியிருந்தார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேன வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆணைக்குழுவால் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இதன் மூலம் அவர் வாக்குமூலம் வழங்குவதற்காக இன்று ஆணைக்குழுவில் முன்னிலையாகி 2 மணி நேர வாக்குமூலம் அளித்துவிட்டு அங்கிருந்து வெளியேறியுள்ளார். இந்த நிலையில் அவருக்கு ஆதரவு தெரிவித்து சில தென்னிலங்கை ஆதரவாளர்கள் போராட்டம் ஒன்றை மேற்கொண்டனர். இதன்பொழுது போராட்டக்காரர்கள் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் புகைப்படத்தை ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். அந்த சந்தர்ப்பத்தில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் பல ஆதரவாளர்கள் அவ்விடத்துக்கு வருகை தந்து மஹிந்த ராஜபக்சவுக்கு தமது ஆதரவை வெளிப்படுத்தினர். இதில் நாட்டை யுத்த காலத்திற்கு கொண்டு செல்ல வேண்டாம், இது சிங்களவர்களின் நாடு, ஆட்சி செய்ய முடியாவிட்டால் அரசாங்கமே வெளியேறுங்கள் போன்ற இனவாத கருத்துக்களை தூண்டும் விதமாக அவர்கள் தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இன்று காலை சுமார் 7:30 மணியளவில் காலி தங்கீர பகுதியில் உள்ள கட்டிடத்தின் மேல் தளத்தில் தங்கியிருந்த ஒருவரை இலக்கு வைத்து துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சிவப்பு நிற கேப்ரக வாகனத்தில் வந்த ஆயுததாரி ஒருவர் துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்த அந்த நபர் சிகிச்சைகளுக்காக காலி கராப்பட்டிய வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்துள்ளார்.
இவ்வாறு உயிரிழந்தவர் பிரசாத் புஞ்சிகேவா எனப்படும் ரத்து மாமா என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் காலி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையின் 17வது ஆண்டு நினைவேந்தல் வாரமானது இன்றைய தினம் ஆரம்பமாகிறது. இதன்பொழுது நினைவு ஊர்தியில் உள்ள நினைவு சின்னத்துக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. அத்துடன் நல்லூர் பின்வீதியில் அமைந்துள்ள தியாக தீபம் திலீபன நினைவாலயத்திற்கு முன்பாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி தயாரிக்கப்பட்டு மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் ஒரு பிரிவாகவும் தமிழ் தேசிய பேரவையினர் ஒரு பிரிவாகவும் இவ்வாறு முள்ளிவாய்க்கால் கஞ்சி தயாரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதேவேளை முள்ளிவாய்க்காலில் இடம்பெற்ற வலி நிறைந்த நினைவுகளை சுமந்தவாறு முள்ளிவாய்க்கால் நினைவூர்தியும் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகமெங்கும் பயணிக்க தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்துள்ளது. இந்த நினைவேந்தலில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், அந்த கட்சியின் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன், தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் பொன் அங்கரநேசன், காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள், தமிழ் தேசிய உணர்வாளர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டமையும் குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் செயல்படும் 717 மதுபான கடைகளை மூடுவதற்கு முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த அனைத்து கடைகளும் 2 வாரங்களுக்குள் மூடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டினுடைய புதிய முதலமைச்சராக ஜோசப் விஜய் பதவியேற்றுக் கொண்டுள்ளார். அவர் தனது தேர்தல் வாக்குறுதியில் பெண்கள் பாதுகாப்பு மற்றும் போதையில்லா தமிழ்நாடு என்ற விடயங்களையும் அவர் தெரிவித்திருந்தார். இதன் அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் காவல்துறை அதிகாரிகளால் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தொடர்ச்சியாக சட்டவிரோத மதுபான விற்பனை செய்யப்பட்ட மதுபான சாலைகள் கண்டறியப்பட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் 717 மதுபான கடைகளை மூடுவதற்கு முதல்வர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இது தொடர்பில் வெளியிடப்பட்ட அறிவிப்பில் தமிழ்நாடு மாநில வாணிபக் கழகத்தால் 4765 மதுபான சில்லறை விற்பனை கடைகள் தற்போது நடத்தப்பட்டு வருகின்றன. அதில் வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் பேருந்து நிலையங்கள் அருகிலிருந்து 500 மீட்டர் வரை அமைந்துள்ள கடைகளை ஆய்வு செய்து கண்டறியுமாறும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவு பிறப்பித்துள்ளார். கிளிநொச்சி பகுதியில் சந்தேகத்துக்கிடமாக நிறுத்தி வைக்கப்பட்ட கார் ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கிளிநொச்சி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட திருவையாறு 2ஆம் பகுதியில் நேற்று அதிகாலை 5 மணி முதல் இரவு 7:30 மணி வரை ஒரே இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் இந்த வாகனம் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த வாகனம் நீண்ட நேரமாக அங்கு நிறுத்தப்பட்டதை அவதானித்த பிரதேச மக்கள் இதுகுறித்து காவல்துறைக்கு தகவல் வழங்கியுள்ளனர். அதைத் தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு விரைந்த காவல்துறையினர் வாகனத்தை கைப்பற்றி பல்வேறு கோணங்களில் விசாரணைகள் முன்னெடுத்து வருகின்றனர். ஆரம்பகட்ட விசாரணைகளின் அடிப்படையில் குறித்த வாகனம் வடக்கு பகுதிக்கு கொண்டுவரப்பட்டு கொள்ளை சம்பவம் அல்லது ஏதேனும் சட்டவிரோதமான செயற்பாடுகளுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டின் ஜனாதிபதியோ அல்லது கிராம உத்தியோகத்தோரோ யாராக இருந்தாலும் சட்டத்துக்கு கீழே இருக்க வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். அரசியல் அதிகாரம் இருந்தால், அரசியல் அதிகாரத்துடன் தொடர்பு இருந்தால், பணம் இருந்தால், செல்வாக்கு இருந்தால் அவர்கள் மீதான சட்ட அமுலாக்கம் நடைபெறாத ஒரு கலாச்சாரம் கடந்த காலங்களில் காணப்பட்டதென்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சுட்டிக்காட்டினார். அந்த நிலையை மாற்றியமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். சட்டத்தின் முன்பு அனைவரும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். அரசு அதிகாரிகள் முன்னிலையில் உரையாற்றிய பொழுதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருந்தார். நாட்டில் தற்போது அமலில் உள்ள QR குறியீடு அடிப்படையிலான எரிபொருள் விநியோக நடைமுறை உடனடியாக நீக்கும் எண்ணம் அரசாங்கத்திடம் இல்லை என்று எரிசக்தி அமைச்சர் அருண கருணாதிலக்கு தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். எரிபொருள் விநியோகத்தில் தற்போது எவ்வித தட்டுப்பாடும் இல்லை என்றும் தடையின்றி விநியோகிப்பதற்கு தேவையான எரிபொருள் கையிருப்பில் ஏற்கனவே ஆர்டர் செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். எரிபொருள் விலைகள் கணிசமான அளவு அதிகரித்துள்ள நிலையில் தேவையற்ற எரிபொருள் நுகர்வை கட்டுப்படுத்துவது அவசியம். எரிபொருளுக்காக அதிகளவு அந்நிய செலாவணி வெளியேறுவதை தடுப்பதற்கு இந்த முறையானது ஒரு கட்டுப்பாட்டை வழங்குகிறது. வரிசைகள் ஏற்படுவதை தவிர்ப்பதற்கும் மக்கள் மத்தியில் பீதி கலந்த கொள்வனவை தடுப்பதற்கும் இந்த முறைமை உதவியாக உள்ளமை போன்ற காரணங்களால் QR முறையை தொடர்வதாக அவர் இதன்போது குறிப்பிட்டார். எதிர்காலத்தில் எரிபொருள் கோட்டாக்களை அதிகரிப்பது குறித்து பரிசீலிக்கப்படலாமே தவிர QR முறையை முழுமையாக நீக்கப் போவதில்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். தமிழக அரசியலில் நிலவி வந்த நீண்டகால அரசியல் பகைமைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் மேற்கொண்ட சந்திப்புகள் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன. அன்று அறிஞர் அண்ணா அவர்கள் மற்றைய கட்சி தலைவர்களுக்கு எத்தகைய மரியாதையை கொடுத்தாரோ அதை இன்று தம்பி விஜய் செய்திருக்கிறார் என வைகோ பாராட்டியுள்ளார்.
நடிகர் விஜய் முதலமைச்சராக பதவியேற்ற பின்னர் பல விடயங்களை செய்து வருகிறார். இன்று சட்டப்பேரவையில் பதவியேற்பு நிகழ்ச்சி முடிந்த பிற்பாடு நேராக முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் வீட்டுக்கு சென்றார். அதைத் தொடர்ந்து வைகோ, அன்புமணி ராமதாஸ், சீமான் உள்ளிட்டோர் வீட்டுக்கு சென்றிருந்தார். விஜய் வைகோ வீட்டுக்கு முதல் முறையாக முதல்வர் விஜயாக சென்றபோது அவரின் வீட்டில் பணியாற்றும் பெண்களை வரச் சொல்லி விஜயிடம் பேச வைத்தனர். இவங்க எல்லாம் விசிலுக்கு ஓட்டு போட்டவங்க என அந்த பெண்களை பற்றி கூறினர். அவர்கள் விஜயை அருகில் பார்த்த பூரிப்பில் இருந்தனர். ஒரு பெண் திருஷ்டி கழிக்க விஜயும் அதை திருப்பி செய்தார். அந்த வீடியோ தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. இந்நிலையில் 1967 தேர்தலில் அண்ணா தலைமையிலான திமுக வெற்றி பெற்றது. அறிஞர் அண்ணா முதல்வராக பதவியேற்றார். இந்த தேர்தலில் காமராஜர் தோற்கடிக்கப்பட்டார். அண்ணா முதல்வராக பதவியேற்றதும் காமராஜர் உள்ளிட்ட மூத்த தலைவர்களை மரியாதையின் நிமித்தம் சந்தித்தார். அதன் பின்னர் முதலமைச்சராக பதவியேற்றவர்கள் எதிர்க்கட்சித் தலைவர்கள் மற்றும் மூத்த தலைவர்களை சந்தித்தது கிடையாது. தற்போது சுமார் 59 வருடத்துக்கு பின்னர் முதலமைச்சராக பதவியேற்ற விஜய் மூத்த தலைவர்கள், எதிர்க்கட்சி தலைவர்களை சந்தித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பதுளை மாவட்டத்தில் பண்டாரவளை நகரப் பகுதிகள் கடும் மழையால் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இந்த மழையால் பண்டாரவளை தர்மவிஜய மாவட்ட பகுதியில் கால்வாய்கள் அடைப்பு ஏற்பட்டதால் 2 அடி உயரத்துக்கு நீர் தேங்கியுள்ளது. இதன் காரணமாக அந்த பகுதியில் போக்குவரத்து நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளதோடு பாதசாரிகள் மற்றும் வர்த்தக நிலைய உரிமையாளர்களும் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழையால் மலையக பகுதிகளில் வெள்ளம் மற்றும் மண் சரிவு அபாயம் அதிகரித்துள்ளதாக அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதனிடையே பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறும் கால்வாய்களை மறைக்கும் வகையில் குப்பைகளை போட வேண்டாம் என்றும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு மேலாக வளிமண்டலத்தின் கீழ்மட்டத்தில் காணப்படும் தளம்ப நிலை அடுத்து வரும் 36 மணித்தியாலங்களில் ஒரு தாழ்மிக்க பிரதேசமாக விருத்தியடையக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நாடு முழுவதும் நிலவுகின்ற மழையுடனான வானிலை அடுத்து வரும் சில தினங்களுக்கும் தொடரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் பெரும்பாலான இடங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது. அத்துடன் மத்திய சப்ரகமுவ, மேல், வடமேல், வடமத்திய, தென், ஊவா மற்றும் வடமாகாணத்தின் சில இடங்களிலும் அத்துடன் திருகோணமலை மாவட்டத்தின் சில இடங்களிலும் 100 மில்லிமீட்டர் வரையான பலத்த மழை பெய்யக்கூடும். இந்த நிலையில் பலத்த காற்று, மின்னல் தாக்கங்கள் ஏற்படும் சந்தர்ப்பத்தில் பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். அதிகாலை வீதிக்கு வந்த மக்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. சிலை மேல் இருந்த தலை. அம்பலாந்தோட்டையில் நடந்த பரபரப்பு சம்பவம். வெளியான பகீர் காரணம். கொழும்புக்கு வந்த மஹிந்தவால் கடும் பரபரப்பு. விடுதலை புலிகளின் தலைவர் புகைப்படத்துடன் மஹிந்தவின் ஆதரவாளர்கள் கொழும்பில் ஆர்ப்பாட்டம். விசாரணை முடிந்து வெளியேறிய மஹிந்த செய்த செயல். தென்னிலங்கையில் கடும் பரபரப்பு. துப்பாக்கிச் சூட்டில் நபர் உயிரிழப்பு. தீவிர விசாரணையில் இறங்கியுள்ள போலீசார். தமிழர் தாயகம் எங்கும் ஆரம்பமாகிறது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம். கஞ்சி வழங்கி வரலாறு கடத்தும் காலம் ஆரம்பம். யாழில் நடந்த சம்பவம். 3வது நாளில் முதலமைச்சர் விஜயின் அதிரடி உத்தரவு. சூடு பிடிக்கும் தமிழக அரசியல். 700க்கும் அதிக மதுபான கடைகள் அதிரடியாக மூடல். தமிழர் பகுதியில் அனாதரவாக மீட்கப்பட்ட கார். பின்னணியில் கொள்ளை சம்பவம். போலீஸ் விசாரணைகளில் வெளியான தகவல். மஹிந்த விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ள பின்னணியில் அனுர வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு. கடும் பீதியில் முன்னாள் அரசில் உண்டு கொளுத்த ஊழல்வாதிகள். எரிபொருள் QR முறைமை நீக்கப்பட மாட்டாது. அமைச்சர் அருண கருணா திலக உறுதி. அன்று அறிஞர் அண்ணா, இன்று இவர். வைகோவின் வீட்டில் விஜயின் காலில் விழுந்த பெண். பூரிப்பில் செய்த செயல். வெள்ளத்தில் மூழ்கிய மலையக பகுதிகள். விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. பெரும் ஆபத்தின் விளிம்பில் மலையகம். 36 மணித்தியாலங்களில் உருவாகப் போகும் தாளமுக்கம். மக்களுக்கு பேரிடி செய்தி.